இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வரவில்லை. எனவே அன்னையுடைய ஆசிரியர் அவர்களுக்கு யாரும் வைத்திருக்கக்கூடாது என்பதை இங்கு தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேர் போய் அவர்கள் நின்று வருவதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம். அவர்களுக்கு இடையே செல்வதற்கு தயவுசெய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அவர்கள் சொல்லுவதற்கு கேளுங்கள். யாரும் சொல்ல வேண்டாம். பெண்கள் வேலையை சுமந்து வரட்டும். அதனுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. இப்பொழுது ஊர்வல வழியில் இருக்கின்ற அந்த கொடி மரத்திலே அந்த கொடியானது கட்டப்படவிருக்கிறது. விருப்பமான ஜபம் ஜெபமாலை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த கொடியேற்ற திருவிழாவில் மகிழ்ச்சியின் மறைவு ஜெபமாலை ஜெபிக்க போகிறோம். ஜெபமாலை வைத்திருக்கிற எல்லாரும் கையில் ஜெபமாலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பத்தையும் நீங்கள் பக்தியோடு அதற்காக வகையிலே நாம் ஜெபமாலை ஜெபிப்போம். தந்தை மகன் திரு ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி
தஞ்சை மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களால் கொடியேற்றப்பட்டு திருவிழா மிக ஆடம்பரமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கொடியேற்றத்துடனும் வான வேடிக்கைகளுடனும் இன்னும் ஆடம்பரமாக மக்கள் ஆர்ப்பரித்து இந்த அன்னையின் கொடியேற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். இதிலிருந்து இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் அன்னையினுடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கின்ற நாட்களாக இருக்கும். இந்த நாட்களிலே காலை 6 முதல் மாலை 8 வரை ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும், அதாவது 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை திருவழிபாடு நடைபெற்று கொண்டே இருக்கும். திருப்பலிகள், அதை சார்ந்து மக்களை மந்திரித்தல், மக்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை பெறுதல், அவர்களுக்கு ஆசி வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாட்கள் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கும். இதற்கு உதவியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே எல்லா ஏற்பாடுகளையும், திருவழிபாடாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் தகுந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். மக்களுக்கு எந்த விதமான நோயோ நொடியோ வந்துவிடாதபடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறப்பாக இந்த ஆண்டு இன்று கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு எதிர்பார்த்ததை விட இப்பொழுது அதிகமாகவே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எங்களுடைய பேராலய நிர்வாகத்திலிருந்தும் அரசுகளின் உதவிகளோடும் நாங்கள் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு வேற எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு, அதாவது வந்திருந்த தொற்று பெருநோய் கொரோனாவுக்கு அப்புறம் இந்த ஆண்டுதான் அதிகமான மக்களை நாங்கள் இந்த கொடியேற்றத்தில் பார்க்கிறோம். ஆகவே இதுவரை எந்தவித அசம்பாவமும் நடக்காத அளவிற்கு காவல்துறையினர் மிகவும் கண்காணிப்போடும் பொறுப்போடும் செயல்படுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்றே ஒவ்வொரு துறையும், கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரையோர காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் மிகவும் பொறுப்போடு தங்கள் பணிகளை செய்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுவரை எந்தவித அசம்பாவிதமோ இறப்போ இல்லை. தொடர்ந்து அதே போன்று இந்த அரசு நிறுவனங்கள் அத்தனையும் சிறப்பாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். அவர்களோடு நாங்களும் இணைந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஆங்காங்கே நிழலில் இருப்பதற்காக பல இடங்களிலே நாங்கள் சிறு சிறு குடில்களை அமைத்திருக்கிறோம், கொட்டைகளை போட்டிருக்கிறோம். தண்ணீர் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் குறைய குறைய எங்களுடைய வாகனத்தில் சென்று நாங்கள் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். நடமாடும் கழிவறைகள் எல்லாம் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஏராளமான கழிவறைகள் உண்டு. அதோடு கூட இப்பொழுது நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒரு சில கழிவறைகளையும் சேர்த்து வைத்திருக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்து நடைபெற இருக்கின்ற இந்த 7-8 நாட்களும் நம்முடைய இந்த அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா மிகச் சிறப்பாக அமையும் என்று நம்புகிறோம். ஆகவே ஒத்துழைக்கின்ற அனைவருக்கும், அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் எங்களது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி 7ஆம் தேதி இரவு பெரிய தேரும், அதை தொடர்ந்து நாங்கள் எடுக்கப் போகிற அந்த தேர் வழியாக அடுத்த நாள் அன்னையினுடைய பிறந்த தின விழாவை கொண்டாடி இந்த ஆண்டு பெருவிழாவை நிறைவு செய்வோம். அதுவரை எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக சேர்ந்து உழைப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உளம் கனிந்த நன்றியை அதிபர் என்ற விதத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.